லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார். அதில் பல்வேறு திட்டங்களுமே விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு பயன்பாடு அற்றதாக இருக்கிறதா, பயன்பாடு உள்ளதாக இருக்கிறதா என்பது போக போக தான் தெரியும். வேளாண்மை துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது அதிமுக திமுக ஆட்சி காலகட்டத்திலிருந்தே ஊழல் நடக்குதுங்கிறத நம்ம சுட்டி காட்டிட்டு வர்றோம். அதிமுக ஆட்சியில் துரைக்கண்ணு அமைச்சராக அந்த காலகட்டத்திலையும் ஊழல் முறைகேடு நடந்துச்சு. திமுக ஆட்சி காலகட்டத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலையும் ஊழல் முறைகேடு நடந்துச்சு. சரி, நான் மாற்றத்தை தருவேன், தூய சக்தியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய ஆட்சியில் அந்த ஆட்சி எப்படி வந்துச்சு அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இப்படிப்பட்ட ஆட்சியிலையும் அப்படிப்பட்ட ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட ஆட்சியில் நடந்த ஊழல் இப்படிப்பட்ட ஆட்சியில் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போமா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி என்ற இணை இயக்குனர் கோடிக்கணக்கான ரூபாய் என்ஓசியில் ஊழல் முறைகேடு செய்து குடும்பத்திற்கு சொத்து சேர்த்து வெளிநாடுகளில் சொத்து சேர்த்து சிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் பொழுது சிவகங்கைக்கு மாற்றம் செய்யப்படுகிறார். அவரை காப்பாற்றுவது யாரு? இந்த மாவட்ட ஆட்சியர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் ஊழல்வாதிகளை காப்பாற்றுகிறார்கள். இதை சொன்னோம்னா நம்மளை பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது. என்ஓசியில் ஊழல், விதை கடலைகள் கடத்தலில் ஊழல், என்னென்ன ஆத்மா திட்டத்தில் பயிற்சி கூட்டு போகிறதுல ஊழல், எல்லா வகையிலையும் ஊழல் செய்து அதிகமாக ஊழல் நடந்தது விராலிமலை வட்டாரத்தில் மணிகண்டன் உதவி இயக்குனர். அப்போ ஊழல் முறைகேடுகள்ங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலை. சரி, அடுத்து நம்ம சேலம் மாவட்டத்தை பார்ப்போமா? இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. எடப்பாடி வேளாண்மை அலுவலராக பூங்கொடி உரக்கடைக்கு ஆய்வுக்கு போகிறதே கிடையாது. இவங்க ஆய்வுக்கு போகிறாங்களா இல்லையாங்கிறத அங்கே உள்ள கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மாதானா ஒவ்வொரு உரக்கடைக்கும் 3000லேருந்து 5000 ரூபா வசூல். தட்டைப்பயிறு பச்சைப்பயிரில் 22 டன் கொள்முதல், தனியாரிடம் விற்பனை. விவசாயிகளுக்கு கிலோ 70 ரூபான்னு விற்கணும், தனியாருக்கு 100 ரூபான்னு தர்றாங்க. அதுலேயும் ஊழல் முறையீடு. அப்போ உயிர் உரங்கள் மானியத்தில் தர வேண்டிய உயிர் உரங்களை விவசாயிகளிடம் பணத்திற்கு விற்பனை செய்கிறார்கள். இலவசமாக கொடுக்க வேண்டியதை பணத்துக்கு விற்பனை செய்கிறது. இப்போ இவர் சம்மந்தப்பட்ட கோப்புகளை நம்ம விஜிலன்ஸுக்கு அனுப்பியிருக்கோம், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பியிருக்கோம். சீனிவாசன் ஐயா, நேர்மையின் சிகரம் என்று சொல்லக்கூடிய சீனிவாசன் வெள்ளிக்கிழமான ஒரு பையன் நிறைய 5 லட்சம் 4 லட்சம் வாரம் பணம் எடுத்துக்கிட்டு போகிற ஐயா சீனிவாசன் அவர்களுக்கும் நம்ம மனு அனுப்பியிருக்கோம். கமலம் வேளாண்மை அலுவலராகவும் மாவட்ட ஆட்சியர் நேர்மையான, அதாவது வேளாண்மையில் மாவட்ட ஆட்சியரோட நேர்மை உதவியாளராக இருக்கக்கூடிய கமலம் அவர்களுக்கு நம்ம புகார் மனு அனுப்பியிருக்கோம். கமலம் அவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல் அறிவு உரிமை சட்ட மனுவும் கேட்டிருக்கோம். 8 காலுக்கு எத்தனை பூச்சி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டது மாதிரி 8 காலுக்கு 8 கால் அப்படிங்கிறது மாதிரி அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க, பொய்யான தகவல். சரி, இப்போ சேலம் மாவட்டத்தில் இன்னொரு கூத்து நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர்றாங்க. எத்தனை வருஷம்? நல்லா ஆட்சி பண்ணால் 5 வருஷம், தொங்கு நிலையில் இருந்தால் 2 வருஷம் 3 வருஷம். பாரத பிரதமர் வர்றாரு, அவர் 5 வருஷம். மாவட்ட ஆட்சியர் ஒரு மாவட்டத்திற்கு, சேலம் மாவட்டத்துக்கு பிருந்தாதேவி வர்றாங்கன்னா அவங்க 3 வருஷம். புதுக்கோட்டையில் உமா மகேஸ்வரி மாவட்ட ஆட்சியராக வர்றாங்க, 3 வருஷம். 3 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, இருந்தாங்கன்னா அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போகிறார்கள், ஊழல் செய்கிறார்கள் என்று அர்த்தம். அதை ஊராட்சி செயலாளர் முதல் கொண்டு ஐஏஎஸ் அதிகாரி வரை. சேலம் மாவட்டத்தில் என்ன கூத்து நடக்குதுங்கிறத பார்ப்போமா? அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி இணை இயக்குனர் 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்திலிருந்து என்ஓசியில் ஊழல் முறைகேடு செய்து கொள்ளையடித்த கொள்ளைக்கார ஊழல் ராணி சங்கரலட்சுமி சிவகங்கைக்கு மாற்றம் செய்யப்பட்டால். சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கேன். ஊழல் முறைகேடில் மிகப்பெரிய கை தேர்ந்தவர், அவரை காப்பாற்றி விட்டது சங்கரலிங்கம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு நான் மனு அனுப்பியிருக்கேன். சரி, இப்போ சேலம் மாவட்டத்தில் வேல்முருகன் உதவி இயக்குனர், பெத்தநாயக்கம்பாளையம் கூடுதல் பொறுப்பாக தலைவாசல். எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாங்க? 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. மணிவாசகம் 18 வருடமாக சேலத்தில் பணிபுரிகிறார் உதவி இயக்குனர் எடப்பாடி மகடஞ்சாவடி. என்ன கொடுமை பார்த்தீங்களா? 18 வருடமாக ஒரு அதிகாரி ஒரே வட்டாரத்திலே ஒரே மாவட்டத்திலே எப்படி பணிபுரிகிறார்? சேலம் மாவட்டத்தில் இருக்க உதவி இயக்குனர் மணிவாசகம் எடப்பாடி மகடஞ்சாவடியில் நடக்கக்கூடிய விவசாயிகளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொண்டார்கள் வட்டாரத்திலையோ விராலிமலை வட்டாரத்திலையோ சேலம் மாவட்டத்தில் இப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படிலாம் விவசாயம் பண்ணணும்னு சொல்லித்தரணும்னா இந்த அதிகாரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வரணும். எப்படி 18 ஆண்டு காலமாக ஒரே வட்டாரத்திலே ஒரே மாவட்டத்தில் எப்படி வேலை செய்கிறார்கள்?
ஊழல் முறைகேடு செய்து கொள்ளையடித்த பணத்தை பாதுகாக்கவும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமை வரை இவர்கள் பணம் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர், முதன்மை செயலாளர்கள், வேளாண்மை துறை அதிகாரிகள் இந்த மணிவாசகத்தை உடனடியாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கோ, அரியலூர் மாவட்டத்திற்கோ, பெரம்பலூர் மாவட்டத்திற்கோ, வறட்சிகள் கொண்ட மாவட்டத்திற்கு அனுப்பணும். பசுமை நிறைந்த மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு வறட்சி மாவட்டத்துக்கு போகும்போது இங்கே சொட்டு நீர் பாசனத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கிறத அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் மணிவாசகம் 18 ஆண்டு காலமாக சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மகடஞ்சாவடி பகுதியை வேலை செய்து மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார், ஊழல் முறைகேடு செய்து கொண்டிருக்கிறார். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டால் கழிவறை காகிதமாக நினைத்து சுருட்டி போட்டுறாங்க, தொடச்சுக்குவாங்க போல இருக்கு. சரி, அடுத்த தவமணி உதவி இயக்குனர் ஓமலூரில் 25 வருடமாக. இவங்கெல்லாம் என்ன மன்னராட்சி போல இல்லை? திருச்சியில் KN நேரு, தமிழ்குடி சாதியை சார்ந்த முக்குளத்தூர் முத்தரையர், தேவேந்திர அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் அரசியலில் ஓட்டாண்டி ஆக்கிட்டு தான் மட்டும் அரசியல் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அதுபோல் அரசியல்வாதி மாதிரி 25 ஆண்டு காலமாக ஒரே வட்டாரத்தில், ஒரே மாவட்டத்தில் தவமணி உதவி இயக்குனர் வேலை செய்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை! ஒரு மாவட்ட ஆட்சியர் 3 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாது ஒரு மாவட்டத்தில். ஒரு வருவாய் கோட்டாட்சியர் 3 வருடத்திற்கு மேலாக ஒரு வருவாய் கோட்டத்தில் வேலை பார்க்க முடியாது. ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் 3 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாது. ஒரு முதலமைச்சர் 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாது. ஆனால் இவங்க ஒரு தவமணி 25 வருஷம் ஒரே மாவட்டத்தில் ஒரே வட்டாரங்களில் வேலை செய்வாராம். MRK பன்னீர்செல்வம் ஊழல் ராஜாவாக இருந்த MRK பன்னீர்செல்வத்தோட ஊழலை இன்றைய தாவேக அரசு கண்டுபிடிக்க முடியலை. கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஏன்னா அந்த ஊழல் தான் இவங்களும் பண்ணணும், அதனால நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. MRK பன்னீர்செல்வத்தோட சொத்துக்களை நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா பல லட்சம் கோடி வெளிநாடுகளில் சொத்து பதுக்கி வச்சிருக்கிற பல நாடுகளில், குவைத், கத்தாரு, அமெரிக்கா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற நாடுகளில் MRK பன்னீர்செல்வம் சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார், ஊழல் ராஜா. ஆனால் அவருடைய உதவியாளர்களும் அதுபோல் 5000 கோடி 10,000 கோடி. MRK பன்னீர்செல்வம் உதவியாளரா, அரசு உதவியாளரா, அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்ட உதவியாளரா, ஒவ்வொருத்தரும் 5000 கோடி 10,000 கோடி. துணிச்சல் இருக்கா? விஜய் பெரிய அப்படியே தூய சக்திங்கிறீங்களே, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. ஊழல் செய்யக்கூடிய MRK பன்னீர்செல்வம் ஊழல் ராஜாவாக இருந்த வேளாண்மை துறை அமைச்சரை கைது பண்ணுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? நான் சொல்கிறேன் ஊழல் என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு. 5 அதிகாரியை தூக்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சேலத்தில் இருக்க சீனிவாசன், அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்த சங்கரலட்சுமி, அரியலூர் வட்டாரத்தில் வேலை பார்த்த சாந்தி, குடுமியான்மலையில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கம், இந்த 4 பேர்த்த தூக்குங்க, தூக்கி விசாரணை பண்ணுங்க. எந்தெந்த IAS அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தோம், அந்த IAS அதிகாரி MRK பன்னீர்செல்வத்துக்கு எந்த அளவுக்கு துணை நின்றார்கள், எல்லாம் அம்பலத்துக்கு வரும். தாவேக ஆட்சி தூய சக்தின்னா MRK பன்னீர்செல்வம் செஞ்ச ஊழலை, அவர்கள் உதவியாளர்கள் செஞ்ச ஊழலை தட்டி தூக்கி அவங்கள ஜெயிலில் வைங்க. அப்போதான் நீங்கள் தூய சக்தி. இல்லைனா நீங்களும் ஊழல் செய்ய தயாராக இருக்கிறீர்கள், ஊழல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் முதலமைச்சரை பாராட்டி ஆஹா ஓஹோங்கிறாரு. அதுவா சட்டசபை? வேளாண்மை பட்ஜெட் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. உரிக்க முட்டைகோசு, உரிக்க வெங்காயம், ஒன்றும் கிடையாது. நீங்கள் நேர்மையானவர்களாக, தூய்மையானவர்களாக இந்த தாவேக அரசு, விஜய் அரசு இருக்குமே ஆனால் MRK பன்னீர்செல்வம் முன்னாள் வேளாண்மைத்துறை அமைச்சர் மீது எல்லா ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, தட்டி தூக்குங்க. நேர்மையான அரசியல் பண்றீங்களா? அப்படி பண்ணுங்க. சரி, அடுத்து பாரதி வேளாண்மை அலுவலர் 16 வருடமாக அயோத்திப்பட்டினம், இப்போது ஆத்தூரில் வேலை பார்க்கிறார். இந்த 2 வட்டாரத்தில் 16 வருடமாக வேலை பார்க்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை, அட்டூழியம், அராஜகம். நானும் பார்க்குறேன். இந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் வன்னியர் மட்டுமே போடுறீங்க. வேறு சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு தேவேந்திரரோ, முக்குளத்தூரோ, முத்துரையரோ யாரும் போடுறதில்ல. அப்படி என்ன நடக்குதுங்கிறது தெரியல. அது ஒரு ரகசியமாகவே இருக்குது போல இருக்குது. சரி, அடுத்து ஏன்னா இவங்க அந்த வன்னியராக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஆதிக்கம் பண்ணி தான் இப்படி ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போகிற, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிற இந்த போக்குகளை ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த வன்னியர் பதவி, அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. வேறு சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு தான் சொல்கிறேன், சமத்துவமாக இருக்கணும்னு சொல்கிறேன். MRK பன்னீர்செல்வம் செஞ்ச ஊழல் முறைகேடு தமிழ்நாடு முழுவதுமாக NOCயில் மட்டுமே தோராயமாக 3 லட்சம் கோடி சொல்கிறாங்க. தோராயமாக 3 லட்சம் கோடி. சங்கரலட்சுமி மட்டும் NOCயில் கொள்ளையடித்து சம்பாரிச்சதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமான நிலைமையில் நம்ம இருக்கோம். கொள்ளையடித்தது, NOCயில் கொள்ளையடித்தது, தடையில்லா சான்று வழங்கியதில்லை, கிட்டத்தட்ட 5000 கோடி. ஆனால் இவருக்கு கிடைத்த கமிஷன் 1000 கோடி.
அப்போ எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு? மானிய விதைக்கடலைகள், அந்த விதைக்கடலைகளில் தோராயமாக ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே 10 ஆண்டு காலமாக வேலை செய்த சங்கரலட்சுமி அதில் முறைகேடு பண்ணியிருக்கார். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து செரின் உதவி இயக்குனர், மேச்சேரி, ஏற்காடு 10 வருஷமாக வேலை செய்கிறார். எவ்வளோ பெரிய கொடுமை! 10 வருஷம் எழுதி கொடுத்தது மாதிரியா? சேலத்தில் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு. அந்தந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் வேலை செய்யணும்னா எதுக்கு தோட்டக்கலையிலேருந்து திருமதி ரேகா அவர்கள் சிவகங்கையிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க? எதுக்கு திருச்சியில் இருக்க சங்கரலட்சுமி புதுக்கோட்டையில் போய் வேலை செஞ்சு கொள்ளையடிச்சுவிட்டு சிவகங்கைக்கு போகிறாங்க? அவங்களுக்கு திருச்சியிலே போஸ்டிங் கொடுக்கலாம்ல? அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கே அந்தந்த மாவட்டத்தில் வேலைன்னா விவசாயம் எப்படி அடுத்தடுத்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது? ஒன்றும் கிடையாது. அடுத்து மோகன சரிதா உதவி இயக்குனர் 6 வருடம் கெங்கவள்ளி. அடுத்து வந்து கஜேந்திரன் உதவி இயக்குனர் 6 வருடம் தாரமங்கலம் பகுதியில் வேலை செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா விமலா உதவி இயக்குனர் சங்ககிரி, நங்கவள்ளி. சங்ககிரியில் 5 வருஷம், நங்கவள்ளியில் 2 வருஷம், 7 வருஷம். கார்த்திகாயினி வீரபாண்டி உதவி இயக்குனர் 12 வருடமாக வேலை செய்கிறார். சாகுல் அமீது உதவி இயக்குனர் பனமரத்துப்பட்டியில் 10 வருடமாக வேலை செய்கிறார். ஊழல் முறைகேடுகளை அதிக அளவுக்கு செய்யக்கூடியதை தடுக்கக்கூடிய விசாரணை மனு வரக்கூடியதை முறைப்படி விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய கூடுதல் இயக்குனர்கள், சங்கரலிங்கம் போன்ற கூடுதல் இயக்குனர்கள். இப்போ இணை இயக்குனர் சங்கரலட்சுமி மேலே ஊழல் புகார் அனுப்புகிறோமா விஜிலன்ஸுக்கு, ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு, அதை விசாரணைக்கு வருதா? அப்படியே கூப்பிட்டு வச்சு பேசி, அம்மா சங்கரலட்சுமி நீ 2 லட்சம் கொடு, நேர்மையாக வேலை செய்தார் சங்கரலட்சுமி எழுதி கொடுத்துறது. எந்த அளவுக்கு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும், ஊழல் செய்ய வேண்டும், இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும், அரசாங்கத்தை ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தை ஏமாற்றணும்னா நேர்மையான அரசாங்கம் எப்பவுமே இருந்ததில்லை. அதுவும் வேளாண்மை துறையில் துறைக்கொன்று அமைச்சராக இருந்த காலகட்டத்திலையும் ஊழல் முறைகேடு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலையும் வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடு. இப்போ இருக்கக்கூடிய தாவேக ஆட்சியிலையும் ஊழல் முறைகேடு. ஊழல் முறைகேடு நடக்கலைன்னா சீனிவாசன் இருக்கார் இணை இயக்குனர் சேலத்தில், வெள்ளிக்கிழமை ஆனால் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆனால் அவர் பையை செக் பண்ணி பாருங்கள், 5 லட்சம் 3 லட்சம் பணம் எடுத்துகிட்டு போகிறாரா இல்லையா? உரக்கடையில் வசூல். சென்னையிலேருந்து அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் தங்க வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பிரியாணி போடுறோம்னா அதில் ஒரு வசூல் 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 ராஜாவாக சீனிவாசன் இருக்கிறார். அப்போ இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சீனிவாசன், சேலத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன், புதுக்கோட்டையில் இருக்க சங்கரலட்சுமி, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கம், அரியலூரில் இருக்கக்கூடிய சாந்தி, இவங்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் முறைப்படி ஆய்வு செய்யணும். அவங்க சம்பந்தப்பட்ட சொத்துக்களை ஆய்வு பண்ணணும். சங்கரலட்சுமி, சாந்தி, சங்கரலிங்கம், சீனிவாசன் இவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய கணவர், மனைவி, மகன், இரத்த சொந்தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஆய்வு செய்தால் வேளாண்மை துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு திமுக, அதிமுக, இப்போ இருக்கக்கூடிய தாவேகா எல்லா ஆட்சியிலும் நடப்பதை நீங்கள் கண்டறியலாம். தாவேகா ஆட்சி தூய ஆட்சி என்று சொன்னால் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நீங்கள் தட்டி கேட்கணும். அப்படிங்கிறத தாண்டி அவங்கள தட்டி கேட்குறது மாதிரி தட்டி கேட்டு சங்கரலிங்கம் ஒரு 1000 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருந்தாருன்னா அதில் 100 கோடி ரூபா வினோத் வசூல் பண்ணுறதுல இருக்கக்கூடாது. வினோத் நேர்மையான அமைச்சராக இருந்தால் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவு கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் மனு போட்டுக்கிட்டு தானே இருக்கோம். சேலத்தில் வேல்முருகன், மணிவாசகம், தவமணி, பாரதி, செரின், மோகன், கஜேந்திரன், விமலா, கார்த்திகாயினி, சாகுல் அமீது 10 வட்டாரம் தான் சொல்லியிருக்கேன். மொத்தம் 20 வட்டாரம் இருக்குது. இன்னும் அது லிஸ்ட்டு வருது. விவசாய சங்கத்துலேருந்து எனக்கு வெற்றிமணிலேருந்து எல்லா தகவலும் எனக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிமணி நமக்கு பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு. இன்னும் பல விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களும் நமக்கு பேட்டி கொடுக்குறாங்க, நமக்கு தகவல் சொல்கிறாங்க. தினமும் எனக்கு விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் எனக்கு கைபேசியில் எனக்கு எல்லா தகவலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து செய்தியாக போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஊழல் முறைகேடு செய்யக்கூடிய அதிகாரிகள் அவர்களாக பார்த்து தர மாட்டாங்க. 10 விவசாயிகளுக்கு மானிய திட்டத்தில் ஏதோ கொடுத்து அதில் ஏதாவது வாங்கிட்டால் பரவாயில்ல. எல்லாருமே தனியாருக்கு வித்துறீங்க, கடலைகளை தனியாருக்கு விற்கிறீங்க, எண்ணெய் ஆட்டக்கூடிய தனியார் நிறுவனத்திற்கு விதைக்கடல்களை நீங்கள் விற்கிறீங்க. கொடுமையிலும் கொடுமை, மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஊழல் முறைகேடுகள் என்பது சேலம் மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனை தடுக்க வேண்டியது இந்த தூய சக்தி என்று சொல்லக்கூடிய உங்கள் கையில் தான் இருக்குது. எதுக்கோ நடவடிக்கை எடுக்கிற நீங்கள், சின்ன விஷயத்துக்கு மேடையில் பேசின உதயநிதியை நடவடிக்கை எடுத்த நீங்கள்,
அது சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறது உலகத்துக்கே தெரியும் என்ன. ஆனால் நான் சொல்கிற இது பெரிய விஷயமா இல்லையா? சீனிவாசன் ஊழல் பண்ணுறாரு சேலம் மாவட்டத்தில், பூங்குடிங்கிறவங்க ஊழல் பண்ணுறாங்க, மணிவாசகம் ஊழல் பண்ணுறாரு, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி எவ்வளோ ஊழல் முறைகேடு பண்ணாங்க, புதுக்கோட்டையில் ஊழல் ராஜாவாக இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் ஊழல் பண்ணுறாரு, அரியலூரில் இருக்கக்கூடிய சாந்தி ஊழல் பண்ணுறாங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? இன்றைய அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர் நேர்மையின் சிகரமாக இருந்தால், இன்னும் சொல்லப்போனால் முதன்மை செயலாளர், இயக்குநர்கள் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா, மக்களுடைய வரிப்பணம் நீங்கள் வாங்குற சம்பளம் உங்களுக்கு செரிக்கும்னா நடவடிக்கை எடுங்க, விவசாயிகளை காப்பாற்றுங்க. சேலம், புதுக்கோட்டை மாவட்டம் இன்னும் பல்வேறு செய்திகளை நான் தொடர்ந்து வெளியிட தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக மக்களுக்காக நிற்போம், விவசாயிகளுக்காக நிற்போம். நன்றி, வணக்கம்.